ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் பேக் வித் தமிழ் சீரியல் ஆர்டிஸ்ட் அண்ட் சினிமா நடிகைகள் மற்றும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸர் சொல்லக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை குறைச்சி தன்னுடைய ஃபாலோவர்ஸ் ஏற்றக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய கவர்ச்சியான கம்பைலேஷனை இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த், ஒரு 12 நிமிஷம் லென்த் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்குறது நம்ம பிரதீபா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க அவங்களுடைய முன்னாடி வீடியோஸ், ஸோ ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். முன்ன இருந்த வீடியோஸை விட இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸ் படு கவர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாதிரியான மூவ்ஸ், டான்ஸ் மூவ்ஸ், அவங்களுடைய முன்னழகு, மாங்கனிகளுடைய வளர்ச்சி ரொம்ப 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 பயங்கரமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது. அவங்களுடைய ஆரம்பகால வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போலேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா படு வேகமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவங்க ஆடக்கூடிய டான்ஸ் எல்லாமே கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியதுக்கான காரணம் இப்போது பண வரவும் ஃபாலோவர்ஸும் அதிகமாயிட்டாங்க. அவங்கள தக்க வைக்கணும். ஸோ காம்படிஷன் எல்லாத்தையும் தக்க வைக்கணும். பணமும் அதிகமாக வருது அப்படின்றதுக்காக இந்த கவர்ச்சியை கையில் எடுத்துருக்காங்க. ஆனால் தொப்புள் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். அவங்களுடைய இன்ஸ்டா ஐடி பிரதீபா, பிரதீபா. என்னடா பலூன் அக்கா உள்ளே கூட்டின்னு வந்ததே கவர்ச்சியை காட்ட தான், இழுத்து மூடிட்டு சுடிதார் போட்டு நல்லா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிக் பாஸை பார்த்தவொடனே ஏமாந்து போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாந்தவங்களுக்கு ஏதோ காட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி காட்டின ஒரு கவர்ச்சி தான் நம்ம பலூன் அக்காவுடைய அருமையான ஒரு கவர்ச்சி. ஸோ இன்ஸ்டாவில் காட்டுறதை விட 10% கூட இங்கே இல்லை. ஸோ எதுக்கு தான் பிக் பாஸை கூட்டின்னு போய் வச்சாங்களோ தெரியல. பிக் பாஸ்க்குள்ளே போனதுக்கான காரணமே இன்ஸ்டாவில் பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய கவர்ச்சி ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனால் பிக் பாஸில் ஒரு கவர்ச்சியும் காட்டல. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது கெமி. நிறைய பேர் இவங்களை குக் வித் கோமாளியில் ஒரு கோமாளியான ஆர்டிஸ்ட்டை தான் தெரியும். எனக்கும் அப்படி தான் தெரியும். அவங்களுடைய இன்ஸ்டா பார்க்குற வரைக்கும், அவங்களுடைய கவர்ச்சியை பார்க்குற வரைக்கும், எப்பா என்ன மாதிரியான ஒரு கவர்ச்சி, பயங்கரமான ஒரு கவர்ச்சி டான்ஸர்னு சொல்லலாம். அவங்க ஆடக்கூடிய டான்ஸர், ஒரு ஐட்டம் சாங் எடுத்தால் இந்த மாதிரியான ஒரு நடிகையை தான் இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் ஐட்டம் டான்ஸராக போடணும். கெமியோடைய கவர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. தொப்புள் அழகும் சரி, அவங்களுடைய பாடி இதுவே பயங்கர கட்டுமஸ்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நடிகை சீரியலில் பார்த்த மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நடிகையை பெரிய கவர்ச்சி காட்டி பெருசாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன். 40 வயசு கூட ஆகலை, ஆனால் ஆயா மாதிரி இல்லைனா ஒரு பெரிய ஆண்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முகத்தோட்டம் கொண்ட நடிகை அனுஷா. ஸோ முகம் மட்டும்தான் அப்படி, வேறு எல்லாமே கெட்டி அப்படின்னு காட்டுற விதத்தில் நடிகை அனுஷாவுடைய கவர்ச்சி வேறு மாதிரி. 2 பெரிய பெரிய பசங்க எல்லாத்தையுமே மறைக்கிறது அவங்களுடைய கவர்ச்சி தான். ஸோ இப்படியே விட்டால் நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக. ஏன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய படத்தில் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பெருசாக படங்கள் நடிக்கிறதில்ல. இதனால் மவுஸ் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக இந்த இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே லைம் லைட்லேயே இருக்கிறாங்க நம்ம அனுஷா. ஸோ பெரிய கவர்ச்சி நடிகையாக இன்னும் நிறைய யூஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை அனுஷாவுடைய கவர்ச்சியிலே உங்களுக்கு பிடிச்ச கவர்ச்சி எது? ஸோ அவங்களுடைய முன்னழகா, இடையழகா, அக்குள் அழகா, பின்னழகா? எனக்கு அவங்களுடைய அந்த முன்னழகு சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஜனனி அசோக்குமார். இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பசங்களுடைய நாடி நரம்பை எல்லாத்தையுமே புரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகை. 33 வயசாகக்கூடிய ஜனனி அசோக்குமாரோடைய கவர்ச்சி வேறு மாதிரியான ஒரு கவர்ச்சியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் கண்டென்ட் இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தெரியக்கூடிய ஒரு கண்டென்ட்டில் பிக்கினி எல்லாம் போட்டு வெறித்தனமாக ஆட்டியிருக்கிறாங்க போல் இருக்குது தன்னுடைய டான்ஸை. நெக்ஸ்ட்டு ஆஷா சரத். நடிகை ஆஷா சரத்துடைய சூப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான வியூ, ஜாக்கெட்டோடு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வியூ நல்லா இருக்குது. 40 வயசை தாண்டின ஆஷா சரத். ஸோ வழிச்செடுத்த கீர்த்தி சுரேஷோடைய அக்கிள். ஸோ என்ன தான் தொப்புள் காட்டினாலும் கீர்த்தியோடைய அக்கிள் கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ அதை அடிக்கடி காட்டி நம்மளை உசுப்பேற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அன்னோன் ஆண்டி. இவங்களுடைய பிக்சர் ஸ்க்ராலில் கிடச்சிது. செமையான ஒரு கவர்ச்சியான ஒரு ஆண்டி. பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது நீ இதுக்கு தானே கண்டிப்பாக இந்த நடிகையை கூப்பிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கவர்ச்சி நடிகைகள் கூட்டிகிட்டு ஷோ நடத்துகிறாங்க. அந்த ஷோவில் எது கரெக்டாக தெரியணுமோ அந்த மாதிரியான ஒரு கேம் தான் வைப்பாங்க. இப்போ புடவையை கட்ட வச்ச ஒரு நடிகையை கூட்டிகிட்டு கையை தூக்கி வச்சு நல்லா குதிக்க சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்த நடிகையை
குனிய வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலைகள் நடக்குது. ஸோ இப்போ வந்து saree கட்டியிருக்கிறாங்களா, கையை தூக்கி நல்லா தூக்கி தூக்கி அடிமா, அப்போ தான் வந்து தொப்புள்லாம் தெரியும், இடையழகு தெரியும், டிஆர்பி ரேட் ஏறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ நடத்துவாங்க போல். ஸோ நெக்ஸ்ட்டு ஆலியா மானஸா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை. 2 குழந்தைங்களுக்கு தாயானாலும் இன்னும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, தாலி தொங்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த தாலியே வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வியூ தானே. அதுவும் ஆலியா மானஸா உடைய சைடு வியூவில் தன்னுடைய சைடில் இருக்கக்கூடிய மாங்கனிகள் மேலே வெளியே தொங்கக்கூடிய அந்த தாலி வந்து சீரியலுக்கான தாலியாக இருந்தாலும் அந்த வியூ ஒரு பக்காவான பக்கத்து வீட்டு ஆண்டி ஆன ஒரு வியூ. ஒரு தாலி தெரியுதே, எல்லாருமே பார்த்து அடிப்பாங்களே, அதனால் நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாலியை மறைச்சி விட்டாங்க. அந்த ரெட்டு ஜாக்கெட்டில் தாலியோடு தெரியக்கூடிய இந்த வியூ எல்லாமே தெரியலனாலுமே அந்த தாலியை வச்சே கவர்ச்சி காட்டக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தான்யா பாலகிருஷ்ணன், சைடு ஆர்டிஸ்டாக நடிக்கக்கூடிய நடிகை. இப்போ ரீசெண்டாக நடித்த ஒரு படத்தில் வந்த ஒரு கவர்ச்சியான ஒரு சீன். ஸோ தொப்பில் காட்டி நடித்த அந்த சீன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்லோமோவில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தான்யாவுடைய இடையழகு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிக் பாஸில் இதை வந்து எதர்ச்சியாக தான்ப்பா பார்த்தேன். என்னடா அக்கா தம்பின்னு சொல்லிவிட்டு இந்த தடவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இனி என்னவோ வந்து அக்கா தம்பின்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அவன் என்னமோ கன்னத்தை இந்த தடவுறான், நீ என்னமோ அந்த ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல பார்க்கும்போது. ஸோ இந்த பக்கம் தடவுறான், அந்த பக்கம் தடவுறான், கண்ட இடத்துல கையை வைக்கிறான். ஆனால் நல்ல ஒன்று மட்டும்டா, பிக் பாஸில் வந்து முன்னாடி இருந்த பிக் பாஸ் எல்லாம் வந்து லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க அன்மேரிட் கப்புள்ஸை வச்சு. இப்போ என்னடான்னா ஆளாளுக்கு கல்யாணம் ஆனவங்க வந்து வேறு ஆட்கள். ஒருத்தங்க ஒரு லேடி கல்யாணம் ஆகிருக்கும், பையனுக்கு கல்யாணம் ஆகாது. இப்போ வந்து இங்கே இந்த இருக்கான் பாரு விக்கல்ஸ், இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. மாற்றி வந்து ஒரு ஒஸ்ட்டான ஒரு ட்ராக்கை ஓடிட்டுருக்கிறாங்க. வியூஸ்க்காக இந்த மாதிரி எல்லாமா பண்ணுவீங்க. ஸோ கனி மேலே இருந்த மரியாதையே போச்சுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிக் பாஸை பார்த்து இந்த கனி பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க. அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம பேசுவோம். ஸோ நயனை பற்றி கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ இருக்குது. இப்போ ரீசெண்டாக சிரஞ்சீவி கூட பயங்கரமான ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி திரும்ப பேக் டு கவர்ச்சியான ஒரு நடிகையாக, ஹீரோயின் நடிகையாக வந்துட்டாங்க. அதாவது 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வரக்கூடிய சீன்ஸ் மாதிரி வந்திருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். நெக்ஸ்ட்டு திவ்யா கணேசன் வைல்ட் கார்டு என்ட்ரியில் பிக் பாஸ்குள்ளே போயிட்டு கவர்ச்சியில் தாறுமாறாக தூக்கி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம திவ்யா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐசுதா, இந்த மாதிரியான ஒரு ஆண்டியை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆண்டி, ஃப்ளாட்டாக இடையழகு கொண்ட ஆண்டி, எல்லாம் வந்து ரொம்ப ரேரான ஒரு பீஸ் செட்டியார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஐசுதா இவங்களுடைய பேர். ஸோ நெக்ஸ்ட்டு வில்லி ஆர்டிஸ்ட் வைஷ்ணவி, இவங்களுடைய டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு தொப்புள் வியூ அவங்களே வந்து எடுத்து காட்டுவாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க யாருப்பா, சாமியாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து நார்மல் வீடியோ இல்லைப்பா. இப்போ பாரு ஒரு பயங்கரமான கவர்ச்சி வீடியோ. நார்மலாக பார்க்கும்போது நார்மல் வீடியோ. இந்த மாதிரி அவங்களே வந்து சூப்பராக எடுத்து காட்டுவாங்க. 10 வாட்டி எடுத்து காட்டுவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் கிடையாது, 10 வாட்டி. அவங்களோட இன்டென்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியுது. நான் வந்து வளர்த்து வச்சுருக்கேன் சூப்பரான தொப்புள், அதை பார்த்து என்ஜாய் பண்ண வேணாமா, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், அடிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சாமியார் ஆண்டி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அன்னோன் மொரட்டை ஆண்டி, இவங்களுடைய பேர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் இந்த வீடியோவில் எந்த டைமில் வந்த ஆர்டிஸ்ட், எந்த கம்பைலேஷனுடைய ஆர்டிஸ்டோடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் போட்ட கம்பைலேஷன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கயல் ஆனந்தியோடைய அந்த இந்த பிட்டு படண்டி அப்படின்னு அந்த பாட்டு இருக்குல்ல, போட்டு அமைக்கிட்டான் பாருங்கள் ஜிவி பிரகாஷ். சான்ஸ் கிடைச்சா போதும் போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல. ஸோ இதனால தான் சைந்தவி வந்து நடிகைகள் கூட போடக்கூடிய ஆட்டத்தை பார்த்து தான் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களோ என்னமோ. இந்த படத்தில் கயலானந்தியை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாப்புல ஜிவி. ஒன்றுமே தெரியாத பாப்பா போட்டா தாப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கயலானந்தியோடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். படம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே சொல்லலை, இந்த மாதிரி எடுத்துட்டாங்க படத்தை அப்படின்னு வந்து பாப்பா வேஷம் போட்டாங்க. ஆனால் யாருமே நம்பலை. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட், இந்த தமிழ் சீரியல் ஆர்டிஸ்ட்டு தான் நினைக்கிறேன், இவங்களோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் சூப்பரான ஒரு தொப்புள் வியூ, நல்ல பலன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஊரும் பிளட், நாடி நரம்பெல்லாம் வந்து மமிதா பைஜியோடைய ஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களால் தான் இந்த மாதிரியான ஒரு பிக்சர்லாம் எடுக்க முடியும். எப்படா கிடைக்கும், கேப்பு கிடைக்கும், கிளிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க கழுகு மாதிரி. அப்படி பார்த்து கிளிக் பண்ண பிக்சர் தான் இது.
ஸோ ரொம்ப கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் ஒரு சூப்பரான பட்டரியான ஒரு அக்கிள் வியூ. மமிதா பைஜு கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு கவர்ச்சியான ஒரு அக்கிள் வியூ. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஐம் பேசிக்கலி அக்கிள் ஃபேன் அண்ட் தொப்புள் ஃபேன். ஸோ அதனால் வந்து மமிதாவுடைய தொப்புளும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா முன்னாடி வீடியோஸில். ஸோ அக்கிள் வியூவும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்லோமோவில் பாருங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கல்யாணமான ஆண்டியான பிரியாமணி. ப்ரைம் டைமில் போடாத ஆட்டமே கிடையாது பிரியாமணி. அந்த மாதிரியான ஒரு ஆட்டம். இப்போ என்ன தான் கல்யாணம் அடக்கம் ஒடுக்கமான நடித்தாலும் முன்னாடி போட்ட ஆட்டமெல்லாம் வந்து வெறித்தனமாக இருக்கும். ஸோ நித்தின் கூட நடித்த படம்லாம் வந்து பிக்னி தான், பாட்டு ஃபுல்லாக பிக்னி தான். அந்த மாதிரியான ஒரு லஸ்கியான ஹோம்லி ஆர்டிஸ்ட் ப்ளஸ் கவர்ச்சி ஆர்டிஸ்ட் பிரியாமணி. ஸோ நெக்ஸ்ட் அன்னோன் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சருடைய வீடியோஸ். ஸோ இந்த அவங்களே வந்து ஓப்பனாக காட்டக்கூடிய அக்கிள் வியூ தொப்புள் வியூவான வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பற்றி தனியாக ஒரு கம்பைலேஷன் போடலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து எந்த ஆர்டிஸ்டோடைய காசிப் வீடியோ வேணும். ஸோ நம்ம காசிப் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால் காசிப் வீடியோ அடுத்து கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஸ்வாதி கோனடா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அதனால் கவர்ச்சி காட்டுறாங்க. இருந்தாலும் வந்து டிவி ஷோவில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கடா. எதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் எதுவுமே தெரியாமலாம் நடக்கிறது கிடையாது. எல்லாமே தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் நடக்குது. ஸ்வாதி கோனடாவுடைய பின்னாழுக இந்த வாட்டி எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வளைச்சி எடுத்துருக்கானுங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் கொடுத்துருக்கானுங்க. எதுவுமே தெரியாத மாதிரி இவங்களும் வந்து டைட்டான அந்த இதில் அச்சு தெரியுது. 2 அச்சுமே நல்லா பப்பாளி 2மே அச்சில் தெரியுது. அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி நம்ம ஸ்வேதா கனடா கிட்ட இருந்து. ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டா பேஜை மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதன் மூலமாக பே பண்ணி மெம்பர்ஷிப் எடுத்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.